Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது ரீஜஸ் நியூ எனிமீஸ் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அதுக்கான ரீசன் என்னன்னா, நான் வந்து என்னோட ஒர்க்கை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எப்போ தூங்குறேன் எப்போ முழிச்சிருக்கேங்கிறது எனக்கே தெரியல. இமெயில்ஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்கிறேன். முடிஞ்சளவு நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். என் மேலே ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா திட்டிருங்க, பட் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. இப்போ நம்ம சாப்டர்க்குள்ளே போகலாமா? ஸோ போன மேங்காவோட எண்டிங்கில் என்ன ஆச்சுன்னா, 2 பேரும் பார்ட்டிலேருந்து பாதியிலே கலந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜாலியாக அவங்களுக்கு பிடிச்ச அவங்களோட அந்த ஸ்கூலுக்குலாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ரென் வந்து அவனோட வீட்டுக்கு சென்னை கூப்பிட்டு வரான். சென்னை பார்த்ததுமே பட்லர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க, இல்ல ஹாலிடேஸ்லாம் வருது இல்ல, அதனால தான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்தேன் அப்படின்ட்டு ரென் சொல்ல, சரி வாங்க வந்து உள்ள வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு டீ ரெடி பண்றேன் அப்படின்ட்டு பட்லர் சொல்ல, அதெல்லாம் வேணாம் அங்கிள், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க போய் தூங்குங்க, நாங்களும் ரெஸ்ட் தான் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு போயிடுறாங்க. ரென் அப்பதான் திரும்பி பாக்குறான், கூட வந்த சென்னை காணோம். திரும்பி பார்த்தா அவன் இன்னும் வெளியிலே தான் நிக்கிறான். சரி உனக்கு என்ன ஆச்சு, நீ உள்ள வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நான் உன் வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு, இல்ல உன் அம்மாலாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவன் தயங்கி கேட்க, என்னோட அம்மாவா, என்னோட அம்மா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா, எப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருக்காங்க தெரியுமா, ஏன் உங்களை மிஸ் பண்றியா அப்படின்ட்டு ரென் கேட்க, இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னும் தயங்கிக்கிட்டே இருக்கான். சரி வாடா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி இழுக்க வர மாதிரி தெரியல. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு நர்வஸா இருக்குடா, உன் பேரண்ட்ஸை மீட் பண்ண எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இதுல என்னடா இருக்கு, நீ என்ன புதுசா மீட் பண்ற மாதிரி சொல்ற, இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் அவங்கள பார்த்திருப்ப, பேசியிருப்ப, இப்ப ஏன் நர்வஸ் ஆகுற அப்படின்ட்டு ரென் கேட்டா, அது வேற இது வேறடா, என்ன வேற, அதே பேரண்ட்டை தானே பார்க்க போறேன், நான் என்ன புதுசாவா பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ரென் கேட்க, டேய் அப்ப நான் உன் ஃப்ரெண்டு டா, இப்போ நான் உன் லவ்வர்டா, எப்படிடா நான் அவங்கள மீட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ இதான் விஷயமா, சரி நீ வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை தூக்கிட்டு போறான். ரென் என்ன பண்ணிட்டு இருக்கா, என்னை ஃபர்ஸ்ட் இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்க, என் அம்மா வீட்டிலே இல்லடா அப்படின்னு சொல்ல, ஏன்னா உன் அம்மா வீட்டில் இல்லையா, ஆமாம் என் அம்மா வீட்டில் இல்லை, டேய் லூஸ், இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நானே நடந்து வந்திருப்பல்ல, எனக்கு கீழே இறக்கி விடு அப்படின்னு சொல்ல அவனும் இறங்கிடுறான். ரொம்ப நாள் ஆச்சு, வரியா நீ என்னோட ஸ்டடி ரூமை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி நான் அங்கே கூப்பிட்டு போகிறான். அந்த பிளேஸ் வந்து இன்னும் மாறவே இல்லை, முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் இங்கே வச்சு உன்கிட்ட கேட்டேன், நீ கூட சொன்ன இந்த வேர்ல்டை வந்து சுற்றி பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீ சுற்றி பார்க்க போனியாடா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைடா நான் போகல, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இவன் அப்படியே மூவ் ஆயிடுறான். நாளைக்கே நம்ம போகலாண்டா, உன் கூட இருக்கிறதுனால தான் எனக்கு ஹாப்பியே, நாளைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ட்டு ரென் சொல்ல, ஏன்னா நாளைக்கே வா, ஆமா நாளைக்கே தான், 4 நாள் நம்ம லீவ் எடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஹாலிடேஸ் வருது, ஸோ நமக்கு 9 days லீவ் கிடைக்கும்டா, இந்த 4 நாள்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாதுப்பா, நம்ம நாளைக்கே லீவ் போடுறோம், ட்ரிப்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல இவனுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது, என்னாலையும் இனிமேல் வெயிட் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை ஹக் பண்ணிக்கிறான். சரி வா சீக்கிரமா தூங்கலாம் அப்படின்னு சொல்ல இவனுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஆனால் சீக்கிரமா தூங்கணும்னு சொன்ன ரென் வந்து அவனை விடுற மாதிரி தெரியல. காலையில 3 மணி ஆகுது, பட் இன்னும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கடத்துல சென்னாலே முடியல, ரென் நீ என்ன சொன்னா, சீக்கிரமா தூங்கணும்னு தானே சொன்னான்னு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நிறுத்துடா என்னை விடுடா அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருக்க. சாரிடா என்னால முடியாது, நான் அவனை அவ்வளோ மிஸ் பண்றேன் தெரியுமா, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த சைட்ல அங்கிளுக்கு தான் என்ன பண்றாங்கன்னே தெரியல. 7 நாள் ஆச்சு, இன்னும் ரூம்குள்ளே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்க. அதே மாதிரி ட்ரிப்பும் வந்து போஸ்ட்போன் ஆகிக்கிட்டே தான் இருக்குது, எப்பவும் போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சைட்ல பிளான் வந்து மொபைல் ஏதோ பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு, என்ன நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு அவனோட கொலீக் கேட்க, இல்லடா ரென்னும் சென்னும் என்ன சொன்னாங்க, நாங்க ட்ரிப் போறோம் அதனால தான் லீவ் எடுக்கிறோம்னு சொன்னாங்கல்ல, ஆமா அதுல என்ன அப்படின்ட்டு இவன் கேட்க, நான் அவங்களோட வீசாட்டை செக் பண்ணேன்டா, அவங்க இன்னும் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல, இன்னும் 0லே இருக்கு, உனக்கே இது வியர்டா இல்லையா அப்படின்னு கேட்க, வியர்டா, இதுல என்னடா வியர்டா இருக்கு அப்படின்ட்டு கொலீக் கேட்க, ஏதாச்சும் நடந்திருக்குமா, இரு நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனுக்கு மெசேஜை போடுறான், அவங்க ட்ரிப்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெசேஜ் இந்த சைடில் மூவி பார்த்துட்டு இருக்க சென்னுக்கும் வருது. இந்த சவுண்டை கேட்டதுமே ரென் யாருன்னு கேட்குறான், பிளான் தான், நம்ம ட்ரிப் எப்படி போகுதுன்னு கேட்குறான் அப்படின்னு சொல்ல, நல்லா போகுதுன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட விட்டானா அவனை கடிச்சும் வைக்கிறான். ஒரு நிமிஷம் கூட இவன் சும்மாவே இருக்க மாட்டான் போல, சென்னை ஏதாவது பண்ணிட்டே தான் இருக்கான். டேய் நிறுத்துடா,
ஆல்ரெடி 7 நாள் ஆயிடுச்சு. நம்ம இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னு வையேன் எல்லாத்துக்கும் டவுட் வந்துடும். நம்ம ஹைக்கிங் தானே போகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட, என்ன ஹைக்கிங்கா, ஆனால் 2 நாள் தான்டா இருக்குது அப்படின்னு இவன் சொல்லலாம். ஆமாடா 2 நாள் தான் இருக்குது, நம்ம இன்னும் போகலன்னு வையேன் எல்லாத்துக்கும் டவுட் தான் வரும், அதனால நம்ம ஹைக்கிங் தான் போகிறோம் அப்படின்ட்டு சென் சொல்ல, இவனுக்கும் வேற வழி தெரியலை. சென்னே சொல்லிட்டான், அவன் பேச்சை தட்ட முடியுமா? சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவன் கூட கிளம்பி வரான். ஆனால் பாதி தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க போல. 2 நாளாக நடக்க முடியலை, முட்டிலாம் வலிக்குது, என்னால் முடியாதுப்பா, கொஞ்ச நேரம் பிரேக் வேணும், நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வேற சாப்பிடல, அதனால தான் எனக்கு இப்போ கால்லாம் வலிக்கு, என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லி இவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இதில் முதுகு வலி வேற வந்துடுது. இதெல்லாம் பார்த்து நம்ம சென்னுக்கு சிரிப்பு தான் வருது. சரி நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, அவனும் ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லி அவனை பார்க்குறான். அதுக்கப்புறமா உன் பேக்கெல்லாம் கொடு, நானே தூக்கிட்டு அப்படின்ட்டு சென் சொன்னா, அதெல்லாம் எனக்கு வேணாம், நானே தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு இவன் வீராப்பா சொல்றான். டேய் லூசு மாதிரி பண்ணாதடா, பாக்குறதுக்கு மட்டும்தான் கட்டு மஸ்தானா இருக்கு, ஆனா ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை கலாய்க்க, டேய் கலாய்க்காதடா, நான் தான் எல்லா வேலையும் பண்ணேன், நீ சும்மா படுத்தனடா கிடந்தேன் அப்படின்ட்டு இவன் அவனை பார்த்து கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவனை பேனை பாக்குறான். ஒன்னும் இல்லடா, நான் அவனை பாராட்ட தான்டா செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இவன் அவனை விளாச்சிட்டு இருக்க. 2 பேரும் மேல வந்துடுறாங்க. அவங்க வந்ததே சன்ரைஸை பாக்குறதுக்கு தான், ஆனா மேல வந்து பார்த்தா மழை கொட்டுன்னு கொட்டுது. என்னடா இது இப்படி இருக்கு, இந்த மவுண்டன்லாம் வெதரை கணிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு ரென் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. சென் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கிறான். நான் உன் கூட சன்ரைஸை பாக்குறேனா இல்லையாங்கிறதுலாம் முக்கியமே இல்லடா, நான் உன் கூட இருக்கிறேன், அது போதாதா, எனக்கு இந்த கிளைமேட் பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஒரு கப்புள்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கோவமா போய்கிட்டு இருக்கான். அந்த பையன் தான் பாவம் பின்னாடி லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். இதே வெயிட் பண்ணிடி, கோவப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் லவர் பின்னாடி கெஞ்சிட்டு போய்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க சண்டையெல்லாம் இவங்க 2 பேரும் வெறிக்க பார்த்ததுக்கப்புறம், வா நம்ம 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ரென் சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறான். அதை போஸ்டாவும் போட்டாங்க. அதை இவனோட டீம்மேட்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்க. இங்கே பாரு, நம்மளோட ரென்னும் சென்னும் இங்கே தான் ஹைக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாங்க நம்மளும் சீக்கிரமாக மேலே ஏறி அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம், நம்மளை பார்த்ததுமே அவங்க ரொம்ப சர்ப்ரைஸாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஹாப்பியாக மலை மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க. அவங்க சர்ப்ரைஸாக போகிறாங்களா இல்லை இவங்களாம் ஏண்டா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண போகிறாங்களா? உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.